Praise the Lord. Hallelujah. God is good. Most welcome to the covenant of the day. உங்களை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி இந்த காலை உடன்படிக்கை தியானத்துக்கு வரவேற்கிறேன். Today is 9th April 2025 and Wednesday, புதன்கிழமை. நல்லவர். ஒவ்வொரு நாளும் அவர் கிருபை நாளில் நம்மளை தாங்கி வருகிறார். இன்றைக்கு பவுல் தொடர்ந்து அவர் உற்சாகமான வார்த்தைகளை ஆவியானவர் மூலம் நமக்கு சொல்லிக்கிட்டு வர்றாரு. இது ஒரு முக்கியமான செய்தியை கொடுக்கிறார். பார்ப்போங்களா? அது 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 Corinthians chapter 9 verse 6. But this I say, he who sows sparingly will also reap sparingly, and he who sows bountifully will also reap bountifully. Hallelujah. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். சிறுக பெருக. சிறுகன்னா கொஞ்சம், ஆமா தானே? ஸ்பிரிங்க்லி. பெருக என்றால் பவுண்டிஃபுல்லி, அபவுண்டன்ட், அதிகமாய், நிறைவாய். இப்ப இதை எதற்கு பவுல் சொல்லுகிறாரு? தர்ம ஊழியத்தை குறித்து பேசிக்கிட்டு வரும்போது சொல்றாரு, தர்ம ஊழியம், helping others, talking about helping others. அந்த தர்ம ஊழியத்துல நீ பெருக விதைத்தால் பெருக அறுப்ப, சிறுக விதைத்தால் சிறுக அறுப்ப. இங்க அவர் காணிக்கை பத்தி, தசமபாக பத்தி பேசலைங்க. உடனே நீங்க தசமபாகத்தை கொடுத்தா அப்படி நீங்க அப்படிதான் பேசுறாங்க. ஆனா ஆல்வேஸ் யூ மஸ்ட் see the content. பவுல் எதை பத்தி பேசி கொண்டு வருகிறார்? தர்ம ஊழியத்தை பற்றி பேசி கொண்டு வருகிறார். அத சொல்றாரு, நீ பெருக விதைத்தால் பெருக அறுப்ப, சிறுக விதைத்தால் சிறுக அறுப்ப. அப்ப உன்னுடைய வாழ்க்கையில அருமையானவர்களே, நீ தர்ம ஊழியம் எப்படி செய்கிறாய்? கொடுக்கிறது, அதாவது தர்ம ஊழியத்திற்காக கொடுப்பது. சிலர் மெம்பருக்காக, சபையில மெம்பரா இருக்கணும், அப்பதான் சரி மெம்பரா இருந்தாதான் முடியும், ஒரு மரியாதை. அதுக்காக வேலை செய்யாதவங்க 20 வெள்ளி, வேலை செய்யறவங்க 50 வெள்ளின்னு ஒரு ஒழுங்கு இருக்கிறது சபையில. ஆனா சிலர் அதைத்தான் கடைபிடிப்பார்கள், எவ்வளவு வசதியா இருந்தாலும். சிலர் அவர்கள் வருமானத்துக்கேற்ற தைரியம் கொடுப்பாங்க, இல்லது ஒரு அளவு கொடுப்பாங்க. ஆனா இங்கே சொல்லப்படுகிறாரு, உன் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை நீ பெறுவதற்கு தர்ம ஊழியத்தை நீ ஊழியத்திற்கு கொடுக்க வேண்டும். வெல்ஃபேர், கிவிங் டு த புவர், நீடி பீப்புள். நீ எவ்வளவுக்கு கொடுக்குறியோ அவ்வளவுக்கு உனக்கு ஆசீர்வாதம். ஐயா, வசனம் சொல்லுது, நான் சொல்லலையா? நீ சிறுக விதைத்தால் சிறுக அறுப்ப, பெருக விதைத்தால் பெருக அறுப்ப. அவ்வளவுதான். நீ அளக்கிற அளவின்படி உனக்கு அளக்கப்படும். அருமையான, ஐயோ எனக்கு இல்லையேன்னு சொல்லாதபடி உங்ககிட்ட இருக்கிறதுல கொடு. ஆமாதானே? இருக்கிறதை நீ கொடுக்கும் பொழுது அங்கு ஆசீர்வாதத்தை நீ காப்பாய். எவ்வளவு இருக்குன்னு கேட்டாரு. ஒரு பையன் 2 மீன் 5 அப்பத்தை கொடுத்தான். அவன் ஆசீர்வாதத்தை பார்த்தான். மீதி 12 கூடைகள் இருந்தது. அல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய குறைகளையே, உன்னுடைய தேவைகளையே, உன்னுடைய பற்றாமையே நீ பேசிக்கொண்டு பார்த்து கொண்டு இல்லாம, நீங்க ஆண்டவர் சொல்றாரு, வசனம் சொல்லுகிறது, தர்ம ஊழியத்திற்கு நீ எப்படி விதைக்கிறாயோ அதுக்கு தகுந்த மாதிரி அறுப்ப. எனக்கு தெரிஞ்சு சிலர் காணிக்கை போடுவாங்க, சர்ச்சோடைய மெம்பர்ஷிப்காக கொடுப்பாங்க. ஆனா தர்ம ஊழியங்களுக்கு கொடுத்ததை நான் பார்த்ததில்லை. ஐயோ, ஏழைக்கு கொடுங்க. தன்னை ஏழையா நினைச்சிட்டு இருக்கும்போது எப்படிங்க நீங்க கொடுக்க முடியும்? ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தர் கடன் கொடுக்கிறார். உன்னையே நீ ஏழை, உன்னைக்கே நீ பரிதாயப்பட்டு கொண்டிருப்பாயானால் எப்படி உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெற முடியும்? முடியாது. இதான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையே, உங்கள் பொருளாதார பிரச்சனையே. உங்ககிட்ட இருக்குதுல ஒரு பகுதியை ஏழைகளுக்கு, கஷ்டப்படுறவர்களுக்கு, விசுவாசத்துல போராடுறவர்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படி செய்யும் போது கர்த்தர் சொல்றாரு, நீ உனக்கு அதுக்கு ஏற்ற பலனை நான் உனக்கு கொடுப்பேன். அதுக்குதான் உதாரணம், சிறுக விதைக்கிறவன் பெருக விதைக்கிறவன் என்று சொல்லுகிறார். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளை, ஜெவஜனமே, யோசிச்சு பாருங்க. எவ்வளவு தூரத்துக்கு நான் தர்ம ஊழியத்திலே பங்கெடுத்துக் கொள்கிறேன்? எல்லாவற்றுக்கும் நான் கணக்கு பார்க்கிறேன். ஆமாதானே? யோசிச்சு பாருங்க. எனக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமான்னு தான் பார்க்கிறோம் தவிர, நான் எவ்வளவு தூரத்துக்கு உண்மையாய் பிறருக்கு கொடுக்கிறேன் என்று யோசிச்சு பார்த்து ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். ஜெபிப்போம்.
நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக, வழி நடத்துவதற்காக, சிந்தனைக்காக நன்றி ஆண்டவரே. உடைய வசனம் உடைய பிள்ளைகளோடு பேசி அதை யோசித்து உமக்கு பயந்து உமக்கு உண்மையாய் கொடுக்க, அதாவது தர்ம ஊழியங்களுக்கு கொடுக்க ஆண்டவரே, கஷ்டப்படுகிறவர்கள், விசுவாசத்தினாலே போராடுகிறவர்கள் ஆண்டவரே, இன்றைக்கு பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு தங்களால் முடிந்ததை செய்யக்கூடிய கிருபையை கொடுங்க. என்ன சொல்லுகிறீர் என்பதை புரிந்து உமக்கு மகிமையாய் வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, தர்ம ஊழியம் உனக்கு எப்படி இருக்கிறது? How you are helping others? Examine yourself. யோசிச்சு பாருங்க. Take care and God bless.